நிலையான நகரம் இங்கில்லை, வரப்போகிறதை நாடி தேடிடுவோம். நிலையான நகரம் இங்கில்லை, வரப்போகிறதை நாடி தேடிடுவோம். அவர் அருளை பெற்றிடுவோம், அகமகிழ்ந்து பாடிடுவோம். அவர் அருளை பெற்றிடுவோம், அகமகிழ்ந்து பாடிடுவோம். நிலையான நகரம் இங்கில்லை, வரப்போகிறதை நாடி தேடிடுவோம். நமக்கு நிலையல்ல, இதில் வாழ துடிப்பது முறையல்ல. உலகம் நமக்கு நிலையல்ல, இதில் வாழ துடிப்பது முறையல்ல. இது புல்லை போல் காய்ந்து சருகாகும், மலர்ந்த பூவை போல் உதிர்ந்து முடிவாகும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை இந்த அறுவடையின் நேரம் நிகழ்ச்சியிலே காணுவதில் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் வேத பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களிலெல்லாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்தும், அந்த விசுவாசம் எப்படி வரும், அந்த விசுவாசத்திலே எப்படியெல்லாம் சாத்தான் கலைகளை முளைக்க செய்தான் என்ற காரியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாளிலுமாய் ஒரு முக்கியமான இன்று ஒரு சத்தியம். இன்று நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய சீஷனாக மாற முடிவு செய்த கிறிஸ்துவர்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு குறித்து இந்த நாளிலுமா இந்த பாடம் இருக்கிறது. ஆம், அது புது சிருஷ்டியை குறித்த பாடம்தான். இந்த புது சிருஷ்டியை குறித்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பவுல் எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருட்ச சேதனமும் ஒன்றுமில்லை, விருட்ச சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லுகிறார். விருத்தசேதனம் செய்து கொள்வதனாலும் ஒன்று பிரயோஜனம் இல்லை, விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுவதுதான் காரியமாக இருக்கிறது என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார். இந்த வசனம் ஒரு கிறிஸ்துவன் யூதனாக இருப்பதோ அல்லது புறஜாதியாக இருப்பதோ முக்கியமல்ல. நான் யூத கிறிஸ்துவன், நான் புறஜாதி கிறிஸ்துவன் என்பது முக்கியமல்ல. யாராக இருந்தாலும் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீர்களா, அதுதான் முக்கியமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இந்த புது சிருஷ்டி என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, இது ஒரு கிறிஸ்துவனுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுவதன் காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இன்றைய பாடத்தில் இதை குறித்து விளக்கமாக நாம் இதை பற்றி நாம் பார்ப்போம். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அவர் இந்த வார்த்தையை பரிசேயனாகிய நிக்கோதேமுவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பேசினார். இந்த வார்த்தைகளின் மூலம் இயேசு சொன்ன கருத்து என்ன, சொல்ல வருவது என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்றார். 3வது வசனத்திலே
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இதில் என்ன அர்த்தம்? முதலாவது மறுபடியும் பிறக்க வேண்டும். அடுத்தது இதற்கு காரணம், மறுபடியும் பிறப்பதற்கு என்ன, எப்படி பிறப்பது என்பது தான் 5வது வருஷத்தில் சொல்லுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தும் உண்மையிலே எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இன்னும் மிக பிரபலமடைந்த இருக்கிற கிறிஸ்துவ சபைகளிலே நாம் பார்க்கும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது, நீரிலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்ணீரினால் பிறக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ஆவியினால் எப்படி பிறந்திருக்கிறீர்கள் என்று நாம் கேட்கும்போது, யாரெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆவியிலே பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்நிய பாஷை வராதவர்கள் ஆவியை பெற்றிராதவர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்போ ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் தான் அந்நிய பாஷை பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியால் இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நுழைய முடியாது என்னும்போது, அப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பரலோகம் போவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மையா? இப்படி சொல்வது இந்த வசனத்தின் அடிப்படை, இயேசு சொன்ன இந்த வசனம் இப்படித்தான் சொல்லுகிறதா, இயேசு இப்படித்தான் அவர் சொன்னாரா என்று நாம் பார்க்கும்போது, இந்த அநேகர் இந்த 2 விதமான அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதனால நாங்கள் பரலோகம் செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மையா என்று பார்க்கும்போது வேத வசனம் இப்படி சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை. சரி, ஆவியினால் பிறந்தவர்கள் என்பது எப்படி இருப்பார்கள் என்பதை இதே அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார். இதை வைத்து பார்க்கும்போது இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்வது உண்மையா, இல்லை இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் இயேசு சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்பதை உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பார்த்தீர்களா? இயேசு சொன்னார். இப்போ ஆவியினால் பிறக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அது எப்படி சொல்லுகிறார்? காற்றானது இன்னிடத்திலிருந்து வருகிறது, இன்னிடத்துக்கு போகிறது, யாருக்கும் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். காற்று இருக்கிறது என்று உணர முடியும். அப்படியே ஆவியினால் பிறந்தவன் எப்படி இருப்பான் என்றால் காற்று மாதிரி இருப்பான்னு சொல்றார். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியும். காற்று இருக்கிறதுன்னு தெரியும், ஆனால் காற்றை பார்க்க முடியாது. அப்போ ஆவியில் பிறந்தவன் இப்படித்தான் இருக்கிறான்னு இயேசு சொல்லியிருக்கும் போது, இன்று இருக்கிற நம்முடைய சபைகளில் எல்லாரும் சொல்கிறார்கள், ஆவி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அந்நிய பாஷை தான் பேசினாதான் அது ஆவியினால் பிறந்தவர்கள் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த 8வது வசனத்தை நாம் வைத்து பார்க்கும்போது இதற்கு நாம் எதிர்மாறாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று தான் அர்த்தமாக இருக்கிறது. மறுபடியும் பிறந்தவர்களை விசேஷமாக ஆவியில் பிறந்தவர்களாக குறித்து அவர்களுக்கு நிலையை குறித்து இயேசு இங்கு தெளிவாக சொல்லுகிறார். காற்றை போல் இருப்பார்கள், ஆவியில் பிறந்தவர்கள் காற்றை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருப்பான் என்று அவர் முடிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இது காற்றுடைய தன்மையை குறிக்கிறது. காற்றுடைய தன்மை காண முடியாது, கண்ணுக்கு காணாத ஒரு தன்மை உடையது. ஆனால் காற்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படியே கண்ணுக்கு புலப்படாத அந்த வல்லமையுட சக்தியை போல ஆவியில பிறந்தவன் இருப்பான் என்று சொல்லுகிறார். அதனால இன்றைய கிறிஸ்துவ சபைகள் சகோதரர்கள் தங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். யாரேனும் இவ்விதமாக காற்றை போல் இருக்கிறார்களா? நாங்கள் பரிசுத்த ஆவியினால பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு சொன்னது போல காற்றை போல இருக்கிறார்களா? அவர்கள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதா? கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறார்களா? வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது
இல்லவே இல்லை. அப்படி ஒன்றும் யாருமே கிறிஸ்துவ சபையிலே யாரும் இல்லை. நம்முடைய கர்த்தர் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 3 மற்றும் 5 வசனங்களில் பேசியுள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான ஒரு துருப்பாக இருக்கிறது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் காற்றைப் போல் இருக்கிறார்கள் என்று இயேசு மிக தெளிவாக கூறுகிறார். ஆவியால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்நிய பாஷை பேசுவதனாலே நாங்கள் ஆவியினால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்வது, இயேசு சொன்ன 8வது வசனத்தில் சொல்வதை வைத்து பார்க்கும்போது இது அந்நிய பாஷை பேசுவதனால ஆவியில் இருக்கிறோம் என்பது சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால இயேசு சொல்ல வருவது என்ன? இந்த ஆவியில் பிறப்பதை பற்றி இயேசு சொல்ல வருவது என்னென்ன பார்க்கும்போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க போது, அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதுள்ளவனாய் இருக்கையிலே எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க முடியுமோ என்றான். பாருங்க, நிக்கோதேமு ஒரு பரிசேயன், வேதத்தை அறிந்தவன். இயேசு சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு புரியாமல் அப்படி உலக பிரகாரமாக நினைத்து, நான் இவ்வளோ பெரியவனாயிட்டனே, இன்னும் தாய் வயிற்றிலே போய் எப்படி பிறந்து நான் வர முடியும் என்று சொன்னான். இயேசு சொல்வதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று கூட அநேகர் இந்த பரிசேயர் சதிசேயர்களைப் போலத்தான் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அப்படி புரிந்து கொள்ள உலக பிரகாரமாக புரிஞ்சுக்கிறோம். உலக பிரகாரமாக, ஏன்னா உலக பிரகாரமான சிந்தனைகள் எப்பொழுதும் இருப்பதனால நமக்கு வசனமெல்லாம் உலக பிரகாரமாகவே தெரிகிறது. ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்னது ஆவியின் பிரகாரம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் செய்தார் அவசரம். இந்த உலகத்திலே பற்றின எந்த பிரசங்கமும் அவர் செய்யவில்லை. அதனால மீண்டும் குழந்தையாக கருத்தரித்து எப்படி பிறக்க முடியும் என்று அவன் கேட்கும்போது நிக்கோதேமுக்கு புரியாமல் இருந்தது. அதான் சொன்னார், வேத வசனங்களெல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறீங்க, இதை பற்றி உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது பிறப்பது ஆவியினால் பிறப்பது, ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது என்று இயேசு சொல்லும்போது, இந்த மூல பாஷையிலே என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், இந்த பிறக்கிற கிரேக்க வார்த்தையிலே சொல்லப்படுகிறத ஜெனோ என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெனோ என்ற அந்த வார்த்தைக்கு துவக்கம் என்று அர்த்தம். துவக்கம் என்ற அர்த்தம், அதை கருத்தரித்தல் என்ற அர்த்தம். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் முதலாவது தாயின் வயிற்றிலே அது கரு உருவாக வேண்டும், சின்ன ஒரு கரு உருவாக வேண்டும். இந்த கரு உருவாவதுக்கு தான் கிரேக்க வார்த்தையில ஜெனோ என்ற அர்த்தம். அடுத்தது பிறத்தல் என்ற ஒரு வார்த்தை சொல்றார். இந்த பிறத்தலுக்கும் ஜெனோ தான் கிரேக்க வார்த்தையில். 2 வார்த்தையிலும் ஜெனோ தான். ஆனால் தமிழில் அப்படி இல்லை, கருத்தரிக்குது, கருத்தரித்த பிறகு தான் குழந்தை பிறக்கணும், அது நாம் சொல்கிறோம். ஆனால் கிரேக்க வார்த்தையில் கருத்தரிக்கிறதும் ஜெனோ தான், பிறக்கிறதும் ஜெனோ தான். அப்படினால இதை புரிந்து கொள்ள வந்து என்னன்னா, முதல் குழந்தை பிறக்கணும்னா முதல் கருத்தரிக்காமல் குழந்தை பிறக்க முடியாது இல்லையா? குழந்தை பிறக்கணும்னா கருத்தரிக்கணும். அப்படியே நாம் மறுபடியும் பிறக்கணும்னா முதலாவது கருத்தரிக்கணும். இந்த கருத்தரிக்கிற விஷயம்னா நம் தண்ணியில் ஞானஸ்தானம் செய்து கொள்வது தான் முதலாவது கருத்தரிக்கிற. ஒரு தாயின் கருவிலே எப்படி ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதோ அப்படியே நாம் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அல்லவா? அப்பொழுது நாம் ஒரு கருவாக சபைக்குள்ள வருகிறோம். ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு கரு எப்படி உருவாகுதோ அப்படி உருவாகிறோம். இப்பொழுது இந்த கரு வளர வேண்டும். எப்படி ஒரு தாயின் வயிற்றிலே கரு 9 மாசங்கள் வளர்ந்து அதுக்கு பிறகு பிறக்கும். அப்போ கரு உருவான உடனே அது வளர்ச்சியை பெற வேண்டும். அந்த வளர்ச்சி தான் பெற்ற பிறகுதான் நாம் ஆவியிலே பிறப்போம், பிறக்கிறது, குழந்தை பிறக்கும். இதுதான் ரெண்டுக்கும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்னு சொல்லும்போது, இப்போ ஜலத்தினால பிறக்கிறது, ஆவியினால ரெண்டுலையும் பிறக்கிறதுன்னு ஒன்றே நம்ம தவறாக நினச்சிக்கிறாங்க. ஜலத்தினால் பிறப்பது கருத்தரிக்கிறதுக்கு சொல்லப்படுகிற விஷயம். ஆவியினால் பிறக்கிறது நாம் இந்த உலகத்தை ஜெயித்து
ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிற வாழ்க்கைக்கு அது அர்த்தமாக இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால 3வது வசனம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும், 7வது வசனத்தில் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றும் நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லுறார். நம்ம அதிசயப்படாதீங்கன்னு சொல்றார். உருவாக்கப்படுதல் துவக்கமாக கருதப்படுவது கரு உருவாதல் குறித்து வசனம் 3 மற்றும் 7 அவர் குறிக்கிறார். முதல்ல கரு உருவாகணுங்க, அப்பதாங்க பிறக்க முடியும். அதுதான் நாம் முதலான ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வேத வசனத்தின் மூலமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்கிறார். ஜலம் மற்றும் ஆவி என்பது ஒரு புது சிருஷ்டியின் உருவாக்கப்படுதல் காணப்படுகிற 2 நிலைகளை குறிக்கிறது. ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும்னா இந்த 2 நிலைகள் இருந்தால் தாங்க ஒரு புது சிருஷ்டியாக மாற முடியும். ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்காமல் கிறிஸ்துவ சபைக்குள்ளே வரவே முடியாது. அடுத்தது, அவன் ஞானஸ்தானம் கரு உருவாகாமல் ஒரு குழந்தை எப்படி பிறக்க முடியாதோ அப்படியே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் சபைக்குள்ளே வராமல் அவன் மறுபடியும் பிறக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதனால முதல்ல ஜலம், இது கருத்தரித்தலுக்கு அடையாளமாக இருக்கிறது. இதுக்கு இடையில நம்முடைய வாழ்க்கை, நாம் இந்த உலக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழறோமோ, இந்த வாழ்க்கை தான் வளர்ச்சியின் பகுதி. ஒரு குழந்தை 9 மாதம் கருவில் வளர்றது தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் மரிக்கிற வரைக்கும் உள்ள காலகட்டம்னா நம்ம குழந்தையாக வளர்கிற பகுதி. ஆவியிலே பிறப்பது என்பது நாம் மரித்து உயிர்த்தெழுகிறோம் அல்லவா, அன்றைக்கு தான் நாம் ஆவியில் பிறக்கிறோம். இன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு கருதரித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். தாயின் வயிற்றிலே ஒரு கரு வளரும் போல திருச்சபையிலே நம்ம வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த திருச்சபையிலே வளர்க்கும் போது இந்த திருச்சபை அந்த கரு உண்டானது இல்லையா, அந்த கருவுக்கு உண்டான எல்லா போஷாக்கும் கொடுக்கணும், அப்போதான் அது வளர முடியும். ஆனால் திருச்சபையில் இருக்கிறவங்க, ஒரு தாய் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நல்ல போஷாக்காக சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்கணும், அப்போ தான் அந்த குழந்தை வீரியமாக வளரும். அப்படியே திருச்சபையில் போதகர்கள் பைபிளில் இருக்கிற உண்மை சத்தியத்தை கொடுக்கணும், மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே வளர்க்கணும் அந்த குழந்தைய. அப்போ தான் பிறக்கும்போது ஆவியில் பிறந்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் அவர்கள் காணப்படுவார்கள். இல்லை என்றால் ஜலத்திலே ஞானஸ்தானம் எடுக்கலாம், நீங்கள் ஜலத்தினால் பிறக்கலாம். ஆவியினால் பிறப்பது அந்த கரு தாயின் வயிற்றிலே நல்லா வளரணும். இல்லை தாய் சரியான போஷாக்கு கொடுக்கலன்னா அந்த கருச்சிதவை கூட ஆடலாம், இல்லை அந்த கரு ஊனமாக கூட பிறக்கலாம், இல்லை குழந்தை செத்து கூட பிறக்கலாம். அப்படியே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆனால் நாம் சரியாக வளர்க்கப்படுகிறோமா? சரியான வேத வசனத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கை இருக்கிறதா? வேத போதனைகள் மத்தியில் இயேசு சொன்ன வழியின்படி நாம் நடந்து கொள்கிறோமா என்பது தான் அந்த கரு வளர்களுடைய காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஜலத்தினால் ஞானஸ்தானம் என்பது நம் மனம் திரும்புதலுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு உண்டான காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19:4 நிக்கோதேமுக்கு யோவானின் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. யோவானின் ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார் அவர். ஆனால் நாம் நம்முடைய ஞானஸ்தானம் நாம் கரு உருவாவதற்குண்டான ஞானஸ்தானமாக இருக்கிறது, ஒரு முக்கியமாக இருக்கிறது நமக்கு. தீத்து 3:5 வசனம் சொல்லுகிறது, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கிறதுனாலும் நம்மை ரட்சித்தார். தேவன் எப்படி ரட்சித்தார்? நம்ம மறுஜென்ம முழுக்கினாலே ரட்சித்தார். இதாங்க ஞானஸ்தானம், மறுஜென்ம முழுக்கு. நம்ம மறுஜென்மம் ஆவதற்கு, மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த முழுக்கு. இதனால நம்மை ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால வெளிப்படுத்தல் 22:17 வசனம் சொல்லுகிறது, விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
விருப்பம் உள்ளவன் தான். இயேசு கூட சொல்லும்போது தன்னை பின்வந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் முதலாவது தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினம் தூக்கி கொண்டு வரணும் என்றார். லூக்கா 9:23. விரும்பினால், இங்கே கூட சொல்றார், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர். அதாவது விருப்பம் உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் நித்திய வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக வரட்டும் என்று சொல்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் தாங்க. இன்னைக்கு அநேகர் விருப்பம் இல்லாமலேயே அவர்களை கட்டாயப்படுத்தி வருவதால் தான் கிறிஸ்துவம் இன்று தாறுமாறாக பொய்ப்போதனையிலும் மற்ற உலக ஆசீர்வாதங்களில் நிரம்பி கிடக்கிறது. ஆமாங்க, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவத்தில் அவர்களாக விரும்பி வர வேண்டும், அவர்களாக விரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, யாக்கோபு 1:18 சொல்கிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டியிலே நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பார்த்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்தோம், ரெண்டாவது என்ன செய்யணும்? சத்திய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், வளர வேண்டும். இந்த கருவுருவாதல், இந்த வளர்த்தல், இந்த பிறத்தல், இந்த மூன்றுக்குமே கிரேக்க பாஷையில் ஜெனோ என்ற அர்த்தம் தான். இந்த மூணுக்கும் அதான், குழந்தை உருவாய் வளர்ந்து பிறக்கிறது. இதுக்கு மூணுக்கும் அதே வாசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் புரிஞ்சுக்கணும், கரு உருவாய் உடனே பிறக்க முடியாது, அது வளரணும். இப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் மரிக்கிற வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் நம்முடைய வளர்ச்சியின் வாழ்க்கை. நாம் எப்படி வளர்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் மறுபடியும் பிறக்க போகிறோம். 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, அழிவுள்ள வித்தில்லை, நமக்கு கொடுத்த அந்த வித்து, அதாவது அந்த ஜீவன், அந்த கரு அழிவுள்ள வித்தில் அழிஞ்சு போறதில்லை, என்றென்றைக்கும் அழியாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலினாலே கொட்ட மீட்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது என்றும் அழியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையினாலே நாம் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:22 சொல்லுகிறது, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம முத்தரிச்சிருக்கிறார், முத்தரித்து ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றையிலிருந்து ஆவியினுடைய ஏவுதலால, ஆவி நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால, ஆவி நம்மை நடத்துகிற வழிகளிலே நாம் நடந்து வளர்ந்து ஒரு நாள் ஆவியிலே நாம் பிறப்போம். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் ஆவியிலே பிறக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14 பவுல் சொல்லுகிறார், ஜென்ம சுவாசமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பார்த்தீங்களா, ஜென்ம சுவாசமான மனுஷன் தேவனுடைய ஆவியை குறித்து கவலைப்படுறதில்லை. ஏன்னா மனுஷீக பிரகாரமாக மனுஷ ஆவியால் சிந்திச்சு அவங்க நடக்கிறாங்க. தேவ ஆவியை பெற்று இருந்தால்தான் தேவ வார்த்தையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இல்லைனால் இவர்கள் என்ன மறுதலித்து போகிறார்கள். ஆமாம், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை, ஜெனிப்பிக்கப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தேவ வசனம். நம்ம வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தேவ வசனம். இந்த வேத வசனம் நாம் எந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோமோ, வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ, வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதல் நமக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் வேத வசனத்தில் வளர்ந்து நாம் பிறப்போம். அதால்தான் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 1:12 சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்கிறார். இந்த உலகத்தார் மாதிரி நடத்துக்காதீங்க, மற்றவர்களை போல நடத்துக்காதீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய சித்தம் என்ன, பரிபூரணம் என்ன என்பதை நீங்கள் பகுத்தறியதனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதாங்க நம்ம வளர்ச்சி. இதை பகுத்த அறியதான் நம்ம கரு வளர்ந்து ஒவ்வொரு உறுப்பாக நமக்கு உருவாகும், ஒவ்வொரு காரியமும் நமக்கு புரியும், ஒவ்வொரு தேவ சித்தமும் நமக்கு தெரிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலுமாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஆவியிலே பிறந்திருக்கிறோமா? ஆவியிலே வளர்ந்திருக்கிறோமா? இப்பொழுது நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கருவாக உருவாக்கப்பட்டு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருடங்கள் ஆனது? உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கரு எப்படி இருக்கிறது? ஏன்னா கரு வளர வளர தலை வரும், கண்ணு வரும், காது வரும், கை வரும், கால் வரும், எல்லாம் பரிபூர்ணமான வளர்ச்சி அடைந்த பிறகுதான் அந்த கரு பெருசாகி பரிபூர்ண மனிதனாகத்தான் வெளியே வர வேண்டும். அப்படியே நாம் ஞானஸ்தானத்தினாலே நாம் கருவாக உருவாக்கப்பட்டு நாம் வளர வேண்டும், தேவ சிருஷ்டியாக மாற வேண்டும், திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவிக்கேற்ற குணங்களை நாம் பெற்று வளர வேண்டும். மரிப்பதற்குள்ள இந்த வளர்ச்சி இருந்தால்தான் நாம் ஆவியிலே பிறக்க முடியும். இந்த ஆவியிலே பிறந்தவன் தான் காற்றை போல இருப்பான். மறு ஜென்மத்தை கொடுத்து, ஒரு புதிய ஜென்மத்தை கொடுத்து இயேசு நம்மை மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு இட்டுட்டு போகிறார். இந்த மறுஜென்மம் கொடுக்கும்போது, புதிய ஒரு மேனியை கொடுக்கும்போது நம்ம காற்றை போல மாறிவிடுவோம். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். இயேசு இப்படி இருக்கிறார்கள, அதே இதில் இருக்கிறோம், அந்த நிலையில் இருக்கிறோம். இயேசு மாதிரி நம்ம மாறி போயிடுவோம், எங்கே வேணாலும் இருக்கலாம் நம்ம. அதான் ஆவியில் பிறந்தவன் அவன் காற்றை போல இருக்கிறான். காற்று இன்னிடத்தில் போகிறது, இன்னிடத்திலிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் உணர முடியும். அப்படியே ஆவியில் பிறந்தவனும் இருப்பான் என்று இயேசு சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆவியில் பிறந்திருக்கிறோமா என்பதை பார்க்கலாம். இந்த ஆவியில் பிறப்பது ஒரு 10 மாதம் எப்படி குழந்தை வளர்கிறதோ அந்த ஸ்டேஜ் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் கூட நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. அடுத்த பாடத்திலே அந்த வளர்ச்சியை பற்றி, ஒவ்வொரு வளர்ச்சியை பற்றி, எந்தெந்த காலத்தில் அந்த வளர்ச்சி வருகிறது, எப்படி குழந்தை 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இப்படி 9 மாதத்திலே ஒவ்வொரு உறுப்புகளாக வந்து அது ஒரு பரிபூர்ண மனிதனாக வருகிறதோ, அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்முடைய வளர்ச்சி வரும்போது நாம் ஒரு நாள் பிறப்போம், ஆண்டவரோடு நாம் இருப்போம். அடுத்த பாடத்தில் அதை பார்க்கலாம். நாம் ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல பொழுதிலுமாய் அப்பா எங்களை புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறேன். அப்பா, நான் ஞானஸ்தானத்தின் வழியாக உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரை கருத்தரித்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, எங்களுடைய வளர்ச்சி ஆண்டவரே, வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் வளர்ந்து பரிபூர்ணம் அடைந்து உம்முடைய குமாரன் 2ஆம் வருகையிலே நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரே புதிய மேனியை எடுத்து காற்றை போல ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்போம் தகப்பனே. இதைத்தான் நிக்கோதேமுக்கு இயேசு சொன்னதாக ஆண்டவரை நாங்கள் வேத பாடத்தில் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே ஆவியை வளர்வதை பற்றி அடுத்த வாரத்திலே எங்களுக்கு உடைய ஆவியால் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் எங்களோட வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் பாதத்துக்கு தாழ்த்துகிறோம். துதி, கன, மகிமை, புகழையெல்லாம் தந்தையே ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.